வணக்கம். இன்னைக்கு நாம ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு, குறிப்பா ஜென் ஏஐ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நீங்க கொடுத்த அந்த ஏஐ வழிகாட்டி, அப்புறம் மாணவர்கள்கிட்ட இருந்து கிடைச்ச சில குறிப்புகள், இதெல்லாம் வச்சு கத்துக்கிறதுக்கு இதை எப்படி சரியா பயன்படுத்தலாம், என்ன தப்புலாம் தவிர்க்கணும்னு பார்க்கலாம். இங்க நோக்கம் என்னன்னா, இந்த டூல்ஸை நீங்க புத்திசாலித்தனமா யூஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த ஏஐ, ஜென் ஏஐ கருவிகள் எல்லாம் கத்துக்கிறதுக்கும் புதுசா ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறதுக்கும் மாணவர்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? நீங்க கொடுத்த குறிப்புகள்ல கூட இதை பத்தி இருந்துச்சு. நிச்சயமா. நீங்க சொன்ன அந்த வழிகாட்டி மாதிரி சாட் ஜிபிடி, கிளாட் போன்ற ஜென்ஏஐ டூல்ஸ் நீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயம் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு உங்க குறிப்புகள்ல எஷூர் வச்சு டேட்டா இன்ஜினியரிங் கத்துக்கிறத பத்தி இருந்துச்சு இல்லையா? அதுக்கேத்த மாதிரி ஒரு பர்சனல் லேர்னிங் பிளான், அதாவது உங்களுக்காகவே ஒரு கத்துக்கிற திட்டத்தை இதால உருவாக்க முடியும். ஓ, அப்படியா? ஆமா. அப்புறம் நீங்க ஒரு பெரிய புத்தகம் படிக்கிறீங்க, இல்ல ஒரு ரிசர்ச் பேப்பர், யூடியூப் வீடியோ பாக்குறீங்கன்னா, அதோட கண்டென்ட்டை இதுக்கு கொடுத்து, அதுலேருந்து சின்னதா நோட்ஸ் எடுக்க சொல்லலாம். இல்ல ஃபிளாஷ் கார்ட்ஸ் மாதிரி, இல்ல குவிஸ் மாதிரி கூட ரெடி பண்ண சொல்லலாம். ஓ, அந்த கஸ்டம் லேர்னிங் பிளான் விஷயம் நல்லா இருக்கு. குறிப்பா சிக்கலான டாபிக்ஸை புரிஞ்சுக்க இது எப்படி உதவும்? அது முக்கியம். சில சமயம் புக்ல படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆமா. அந்த நேரத்துல ஏஐ இல்ல ஜென்ஏஐ கிட்ட அந்த கஷ்டமான கான்செப்ட இன்னும் கொஞ்சம் சிம்பிளா, ஈஸியான உதாரணங்களோட விளக்க சொல்லி கேட்கலாம். அது மட்டும் இல்ல, கோடிங் கத்துக்கிறீங்கன்னா கோடிங் சவால்ஸ் குடுன்னு கேட்கலாம். இல்ல இன்டர்வியூக்கு போறீங்கன்னா மாதிரி கேள்விகள் கேளுன்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்க கத்துக்கிற வேகத்தை நல்லாவே அதிகப்படுத்தும். புரியுது. சரி, அடுத்ததா உங்க வழிகாட்டில ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு. மாணவர்கள் அவங்களோட எழுத்து வேலை, ரிசர்ச் இதுக்கெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம்? அதுல சில எச்சரிக்கைகளும் இருந்துச்சே. ஆமா, இது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம். இப்போ ஒரு கட்டுரை எழுதணும், இல்ல ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும்னா, அதுக்கு ஒரு முதல் டிராஃப்ட், அதாவது ஒரு ஆரம்ப வடிவத்தை உருவாக்க ஜென்ஏஐ யூஸ் பண்ணலாம். சரி. புது ஐடியாஸ் யோசிக்கிறதுக்கு, நிறைய தகவலை ஒன்னா சேர்க்கிறதுக்கு, இல்ல ஒரு பெரிய ஆர்டிக்கிள சுருக்கமா புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க குறிப்புகள்ல ஒரு மாணவர் சொன்ன மாதிரி வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூவை ஒப்பிட்டு பார்க்கவும் யூஸ் ஆகும். ஆனா இங்கதான் அந்த முக்கிய எச்சரிக்கை வருது. ஏஐ கொடுத்தத அப்படியே ஒரு வார்த்தை கூட மாத்தாம உங்க சொந்த வேலைய சப்மிட் பண்ணவே கூடாது. அதான் அந்த காப்பி பேஸ்ட் சொல்றீங்க. கரெக்ட். அந்த காப்பி பேஸ்ட் மனப்பான்மை சுத்தமா கூடாது. அது கல்வி நேர்மைக்கு எதிரானது. இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் எல்லாம் ஏஐ கண்டுபிடிப்பு கருவிகள் யூஸ் பண்றாங்க. ஓ, அதுவும் இருக்கா? ஆமா. அதனால ஏஐ கொடுத்தத ஒரு ஆரம்பமா வச்சுக்கிட்டு உங்க சொந்த சிந்தனை, உங்க ஸ்டைல், உங்க வார்த்தைகள்ல அத மாத்தி மெருகேத்தணும். சரி. இந்த ஏஐ கண்டுபிடிப்பு கருவிகள் பத்தி சொன்னீங்க. இது தவிர மாணவர்கள் ஜென் ஏஐ பயன்படுத்தும் போது வேற என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், என்ன தவறுகளை தவிர்க்கணும்? முக்கியமா ஒரு 4 விஷயம் சொல்லலாம். 1, ஏஐ மேல முழுசா டிபெண்ட் ஆகக்கூடாது. இது ஒரு உதவிக்கு இருக்கிற கருவிதானே தவிர உங்க மூளைக்கு பதிலா இது யோசிக்காது இல்லையா? உங்க சொந்தமா யோசிக்கிற திறனை நீங்க தான் வளர்த்துக்கணும். உண்மைதான். 2வது, நேர்மையா இல்லாம, அதாவது எக்ஸாம்ல ஏமாத்துறதுக்கோ அசைன்மெண்ட்ல காப்பி அடிக்கிறதுக்கோ இது யூஸ் பண்ணவே கூடாது. அதோட விளைவுகள் ரொம்ப சீரியஸா இருக்கலாம். சரி. 3வது, ஜென்ஏஐ சில சமயம் தப்பான தகவல் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நம்ப முடியாத விஷயத்த கூட உண்மை மாதிரி சொல்லும். இத ஹலூசினேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓ, இல்லாதத சொல்றது. ஆமா. அதனால அது கொடுக்கிற எந்த தகவலையும் அப்படியே நம்பாம உங்க பாட புத்தகம் இல்ல வேற நம்பிக்கையான சோர்ஸ் வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். சரி. 4வது, உங்க பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், அட்ரஸ் இல்ல ரொம்ப முக்கியமான லாகின் பாஸ்வேர்ட் மாதிரி விஷயங்களை இந்த ஏஐ டூல்ஸ் கிட்ட எப்பவும் ஷேர் பண்ணாதீங்க. உங்க டேட்டா சேஃப்டிக்கு இது முக்கியம். இந்த எச்சரிக்கைகள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். அப்போ மொத்தத்துல மாணவர்கள் இந்த ஏஐ கருவிகளை எப்படி பார்க்கணும், என்ன மனநிலையோட யூஸ் பண்ணணும்? உங்க குறிப்புகள்ல இருந்து ஒரு வரி இங்க கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஏஐ ஒரு குறுக்கு வழி இல்ல, அது ஒரு படிப்பு துணை, ஸ்டடி பார்ட்னர் மாதிரி. படிப்பு துணை நல்லா இருக்கு. ஆமா. இதோட நோக்கம் உங்களை சோம்பேறி ஆக்குறதோ இல்ல தப்பு பண்ண வைக்கிறதோ கிடையாது. அதுக்கு பதிலா உங்களை இன்னும் ஸ்மார்ட்டா, வேகமா, இன்னும் கிரியேட்டிவா மாத்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணணும். கஷ்டமான வேலையை கொஞ்சம் ஈஸியாக்கி உங்க கத்துக்கிற அனுபவத்தை நல்லபடியா மாத்துற ஒரு டூலா இதை பாருங்க. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆக ஏஐ, ஜென்ஏஐ கருவிகள் நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய சக்தியா இருந்தாலும்
அதை பொறுப்போடையும் எப்போ எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சும் யூஸ் பண்ணணும். உங்க வழிகாட்டி குறிப்புகள்ல இருந்து கிடைச்ச இந்த விஷயங்கள் நீங்க எல்லாரும் இந்த கருவிகளை உங்க கற்றல் பயணத்துல சரியா இணைச்சுக்க உதவும்னு நம்புறோம். கடைசியா ஒரு கேள்வி மனசுல ஓடுது. இந்த ஏஐ எல்லாம் நாளைக்கு நம்மளோட பர்சனல் ட்ரெய்னர் மாதிரி, கிரியேட்டிவ் பார்ட்னர் மாதிரி எல்லாம் ஆகிட்டா, அப்போ மனுஷங்களுக்குன்னு தனித்துவமான திறமைன்னு எது மிச்சம் இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.